ஒரு பையன் கஷ்டப்பட்டு மூச்சு திணற கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போகிறான். அங்கே இருக்கிற போலீஸ் இருந்துக்கிட்ட என்னப்பா ஆச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வரேன்னு கேட்குறப்போ அந்த பையன் சொல்கிறான், சார் நான் என்கேஜ் ஆன பொண்ணு, ஓகேவா, நல்லா கேட்டுக்கோங்க, லவ் பண்ணுற பொண்ணு இல்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்கேஜ் பண்ணி வச்ச அந்த பொண்ணு வந்து என்னை கடத்தி வச்சுக்கிட்டா, என்னை பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் இவ்வளோ நாள் லவ் பண்ண பொண்ணையே, எந்த ஒரு பொண்ணுக்காக அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு என்கேஜ் பண்ணணும் அந்த பொண்ணு மேலேயே ஒரு கம்ப்ளைனை கொடுத்துருக்கான். அண்ட் இப்போ போலீஸ் வந்து என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேட்டுட்டு கேஸை திறந்து பார்க்குறப்போ இது சாதாரண கேஸ் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ஹனி ட்ராப்பிங் கேஸ். இந்த மாதிரி கேஸுக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் மாட்டிட்டு இருக்காங்கிறதையும் இப்போ வெளியே சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, எஸ்பெஷலி ஃபார் ஆல் த மென், ஓகேவா, பார்த்துட்டு இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில். ஸோ இந்த பையன் வந்து விசாகப்பட்டினத்தில் கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சேர்றப்போ ஆள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமாக டாலாக இருக்கான். ஆனால் ரொம்ப நாளாக சாப்பிடாம சட்டையெல்லாம் பழைய சட்டையை போட்டு மேலெல்லாம் காயம் பட்டு, கத்தி காயம் பட்டு யாரோ கீறி விட்ட மாதிரி இருக்குது. இந்த நிலைமையில தான் கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருக்கான். அங்க இருக்கிற போலீஸ் வந்து அவனுக்கு வேகமா தண்ணி எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்திட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கிறப்போ தான் அந்த பையனோட கதையை சொல்றான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சார் நான் வந்து யூஎஸ்ல இருந்தேன். எங்க வீடு வந்து கொஞ்சம் நல்ல வெல் டு டூ ஃபேமிலி தான். அப்பா வந்து துபாயில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன், நானும் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அம்மா வந்து இங்கே விசாகப்பட்டினத்தில் இருக்காங்க. ஸோ 3 பேரும் வந்து உலகத்தில் 3 மூலைகளில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் என்னோட போஸ்ட், என்னோட ஃபேமிலி பற்றி எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பப்ளிக்காகவே போஸ்ட் பண்ணிருப்பேன். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமஸ்னா ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது, ஒரு 1000-2000 ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பொண்ணு தான். ஆனால் இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட பேர் ஜாய் ஜமீமா. இவங்க வந்து ஒரு குட்டி மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து கொஞ்சம் கிளாமரஸாக வீடியோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே இந்த பையன் வந்து நார்மலாக ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிருக்கா. அந்த பொண்ணை இவங்க கிட்ட வந்து ஒரு ஹாய் அனுப்பிச்சோன்னா இந்த பையனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா நம்மள கிட்ட வந்து இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு. இந்த பையன் யூஎஸ்ல இருக்கான், இந்த பொண்ணு இங்க விசாகப்பட்டினத்தில் இருக்காங்க. 2 பேரும் ஆன்லைன்லயே பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆன்லைன்லயே பயங்கரமா பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் பயங்கரமா ஒரு அஃபெக்ஷன் வருது, கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் அட் சம் பாயிண்ட் வந்து அந்த பையன் அவனோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் சொல்றான், இந்த பொண்ணை பத்தி கேட்கறான். அந்த பொண்ணு சொல்ற எனக்கு யாருமே கிடையாது, நான் சொந்தமா வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிறைய விஷயம்லாம் சொல்றப்போ இந்த பையனுக்கு வந்து பயங்கரமா இமோஷனலா கனெக்ட் ஆகுது. பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கா, சொந்தமா வந்து இந்த ஆன்லைன்ல யூஸ் பண்ணி பயங்கரமா வளரணும்னு நினைக்கிறா, வீட்டுல யாருமே இல்ல, தனியா வளர்ந்த ஒரு பொண்ணா இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையன் இருந்துகிட்டு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத சொல்றான். இப்போ இந்த பொண்ணு இருந்துகிட்டு எனக்கும் உன்னை பிடிக்கும், நான் உங்க வீட்டுல போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்டே உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு கேட்கிறப்ப இந்த பையன் சொல்றான் அப்பா வந்து துபாயில இருக்காங்க, அம்மா வந்து இந்த மாதிரி வைசாக்ல இருக்காங்கன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு டைரக்டா அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போறா. போன இடத்துல அவங்களோட பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பழக ஆரம்பிக்கிறா. நாளாக பயங்கரமா பழகி அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு சொல்றா எனக்கும் உங்க பையனுக்கும் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, அதை தாண்டி லவ் இருக்குது, நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் இருக்கட்டும் அவங்க அப்பா கிளம்பி வராங்க. துபாயில இருந்து வந்துட்டு அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லம்மா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வந்து பேசிக்கா இந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து புரிஞ்சுக்கிறா, ஓகே அப்போ அவங்க அப்பா அம்மா மூலியமா வந்து இவங்க கிட்ட பேசி கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட நீ எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றா. இந்த பையனும் காதல் வாய்ப்பட்டு யூஎஸ்ல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வரான் இந்த பொண்ணுக்காக. அண்ட் இந்த மாதிரி நிறைய கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளை சுற்றி. இந்த பையனும் கிளம்பி வந்திருக்கான். வந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே இந்த பொண்ணு வெல்கம் பண்ணுறா, அவளோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க. அந்த பையனுக்கு பயங்கர ஹாப்பினஸ்ப்பா, ஏர்போர்ட்டுக்கே வந்து வெல்கம் பண்ணுறாங்க, இந்த வீடியோலாம் போடுவாங்கல்ல, இந்த மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு டேரெக்டாக அங்கேருந்தே அந்த பையனை வந்து அவங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கா. போன இடத்துல 2 பேருமே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக பேசியிருக்காங்க. அந்த பையன் வந்து சொல்கிறான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்குறேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பொண்ணும் அந்த பொண்ணோட கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அதை மீறி கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பையன் பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு விஷயம் சொல்றான், எல்லாம் சரிதான், ஆனா எங்க அப்பா அம்மா வந்து ஒத்துக்காம நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், அது கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்றப்போ இந்த பொண்ணு இருந்துகிட்டு சரி ஓகே அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு வந்து 2 gift கொடுக்குறாங்க. ஒன்னு பெர்ஃப்யூம், ஓகேவா, இந்த பெர்ஃப்யூம் வந்து அந்த பையன் அடிச்சு பாத்துக்கிறான். 2வது இவனுக்கு வந்து ஒரு ஜூஸும் கொடுக்குறாங்க. இந்த பையனோட பெர்ஃப்யூம்லயும் சரி அந்த பையன் குடிச்ச ஜூஸ்லயும் சரி போதைப் பொருட்கள் கலக்கப்பட்டிருக்குது. அந்த பையன் கொஞ்ச நேரத்திலே மயங்கி விழுகிறான், ஓகேவா. ஸோ அந்த பொண்ணு இதெல்லாம் வந்து லேட்டரா போலீஸ்க்கு முழுசா தெரிய வருது. ஸோ மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் எந்திரிக்கிறான். காலையில எந்திரிச்ச உடனே அந்த பொண்ணு இருந்துகிட்டு சரி எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்குறா. இந்த பையன் இருந்துகிட்டு கல்யாணமா என்ன சொல்ற, நான் வந்து நேற்றுக்கே சொன்னேன்ல எங்க அப்பா அம்மா மீறி கல்யாணம்லாம் பண்ண முடியாது, உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன், வீட்டில் அப்பா அம்மா இவ்வளோ நாள் வளர்த்துருக்காங்க, அவங்களை மீறி எப்படி கல்யாணம் பண்ணுறது, நீனே போய் கேட்ட, வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு இருந்துகிட்டு அதெல்லாம் சரி, ஆனால் நேற்றுக்கு நைட்டு நீயும் நானும் ஒன்றா ஃபிசிக்கலாக வேற இருந்திருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது, இதுக்கு மேலே எனக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன்னா இது போலீஸ் கேஸ் ஆகிடும்னு சொல்லி மிரட்டி இருக்கா. இந்த பையன் இருந்துகிட்டு நம்ம இப்போ ஃபிசிக்கலாக இருந்தோம்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ தான் இந்த பையனுக்கு
இந்த பொண்ணும் அந்த மயங்கி விழுந்திருக்கான்ல, அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே வச்சு நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், இந்த பையன் மயக்கத்தில் தான் இருக்கான், ஆனால் அவங்க ஒன்றா இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை வந்து எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த பையன் இருந்துக்கிட்டு பயந்துட்டு என்னது இதெல்லாம் கேட்குறப்ப இந்த பொண்ணு இருந்துட்டு கவலைப்படாத, நான் ஒன்றும் ஒன்று பெருசாலாம் தொல்லை பண்ண போகிறது இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் இந்த பையனும் வர வழி இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சண்டை போட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. ஓகேவா? இது போக அந்த பொண்ணுக்கு வந்து தேவைன்னு சொல்றப்பெல்லாம் மணி கொடுத்து மொத்தம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கான் இந்த பொண்ணுக்கு. அது போக ஒரு பெரிய கிராண்டான ஒரு இது என்கேஜ்மெண்ட் வேற வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலே நடத்தப்படுது. இதுக்கு அந்த பையனோட அப்பா அம்மாலாம் வராங்க. இந்த பொண்ணு சைடு யாரும் வரல, அந்த பொண்ணு யாரும் இல்லை அப்படின்ற சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் இந்த பையனுக்கு வந்து ஒரு டபுள் மைண்டாவே இருந்துட்டு இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு தெளிவா என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து அந்த பையனை போட மாட்டேங்கிறான். மறுபடியும் இவளோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறான். போனை வந்து கம்ப்ளீட்டா அந்த பொண்ணு தான் கண்ட்ரோல் பண்றா. அவங்க அம்மாவோ அப்பாவோ கால் பண்ணாங்கன்னா எடுக்க விட மாட்டா. இந்த மாதிரி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்கப்போ நாளாக இந்த பையனுக்கு கொடுக்குற சாப்பாடை வந்து கொஞ்சமா கொடுக்கறதா இருக்கட்டும், கோவப்பட்டு ஒரு நாள் வந்து இந்த பையன் மேல கத்தியை வச்சே கீறி விட்டுருக்கான்னு சொல்றாங்க. ஸோ இந்த பையன் வந்து நாளுக்கு நாள் இப்படி கொடுமையாயிட்டே இருக்குன்னு தெரிஞ்சவனா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த பையனை வந்து வீட்டுக்கு போடாம ரூம்குள்ளே பூட்டி வேற வச்சிடுறாங்க. என்னடா இது, நம்மள இந்த பொண்ணு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் அந்த பையனுக்கு தெரிய வருது, இது ஒரு பொண்ணு கிடையாது. இந்த மாதிரி சுத்தி 2-3 பேர் அங்க இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தனை வந்து ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டார்டிங்ல ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து தான் இந்த தொல்லையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த பையன் வந்து கம்ப்ளீட்டா சுதாரிச்சுட்டு ஒரு நாள் அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் லேசியா இருக்கிற ஒரு நாளா பார்த்து அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு தான் கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த பொண்ணு வந்து நான் எதுவுமே பண்ணல, ஆனா வந்து கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்திட்டான், அந்த மாதிரிலாம் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், வீசாவை கேன்சல் பண்ணி விட்டுருவேன், நான் யூஎஸ்க்கு திருப்பி போக முடியாது, எங்க அப்பா அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்றேன், என்னெல்லாமோ பண்றேன், தயவு செஞ்சு காப்பாத்துங்க, இதுக்கு மேல எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம், ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.